வந்து ஆர்வம் அதிகமாக உள்ள இருக்கிறது. உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும். கட்சியின் மூலம் வெளிப்பட. கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ள அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் மாநில அளவிலே மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது. அதற்காகத்தான் ஒரு உயர்நிலை குழு என்ற அமைப்பை வைக்கும். ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது உயர்நிலை குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது. பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. தலித்துகள், பழங்குடிகள், பெண்கள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் நலன்களுக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணமும் அவரிடத்தில் இருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் அவசரம் கூடாது. அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு பாங்கு அவசியமானது, பக்குவம் அவசியமானது. இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் எப்பயுமே நான் கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவரோடய நான் பயணிப்பேன். திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை நான் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.